ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்டு ட்ரிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற வீடியோ ஃபைலை, அதாவது MP4 ஃபைலை எப்படி ஆடியோ ஃபைலா, அதாவது MP3 ஃபைலா ஒரே செகண்டில் எந்த ஒரு அப்ளிகேஷனையுமே யூஸ் பண்ணாமல் மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் என்னுடைய மொபைலில் கேலரியை ஓப்பன் பண்ணி வீடியோவை ரன் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவை தான் நம்ம ஆடியோவா மாற்ற போறோம். இது எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு கீழே ரைட்ல பாட்டம்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அதுல டிஸ்பிளே ஆகிற டீடைல்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபைலு எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லும். என்னுடைய ஃபைலு இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ள ஃபைலோட நேம் வந்து myvideo.mp4ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ள நம்ம ஃபைல் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நம்ம கேலரியை விட்டு வெளியே வந்துருவோம். உங்கள் மொபைலில் மை ஃபைல்ஸ் இல்லைனா ஃபைல் மேனேஜர் இல்லைனா ஃபைல்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ என்னுடைய மொபைலில் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே பாட்டமில் பார்த்தோம்னா மை வீடியோ, நம்ம அங்கே சொன்ன ஃபைலு myvideo.mp4ங்கிறது இருக்குது. ஒரு தடவை இதையும் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். பாருங்க, இந்த ஃபைலை தான் நம்ம ஆடியோ ஃபைலா மாற்ற போறோம். இப்போ இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு மோர்ங்கிறத கிளிக் பண்ணி ரீநேமை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபைலோட நேம் வந்து எக்ஸ்டென்ஷன் MP4ஓட டிஸ்பிளே ஆகுது. அதாவது myfile.mp4 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இந்த 4 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு 3ங்கிறத என்டர் பண்ணி ஓகே கொடுத்துங்க. இப்போ மறுபடியும் ஓகேவான்னு கேட்கும், ஓகே கொடுத்துங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல் பாருங்க, வீடியோ ஃபைலாக டிஸ்பிளே ஆகிட்டு இருந்து ஆடியோவாக டிஸ்பிளே ஆகுது. இந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணுறேன், பாருங்க இது ஆடியோவாக ப்ளே ஆகுது. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் சோசியல் மீடியாவில், ஃபார் எக்ஸாம்பிள் டெலகிராமோ வாட்ஸ்அப்போ, ஸோ எதில் வேணாலும் நீங்கள் ஈஸியாக அனுப்பிச்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.